இவர் சொல்ற மாதிரி தீஷிதன் தான் ஒரு வேலை எங்க மாமனாராவே இருந்தாலும் காயத்ரி அக்கா கிட்டே நான் காயத்ரி அக்கா கல்யாணத்தப்ப தான் நான் பேசவே ஸ்டார்ட் பண்ணேன். ஹாய் அதுதான் தூக்கத்துல எனக்கு அதான் ரெஸ்பெக்ட் பண்ணி எனக்கு வீடியோ அனுப்பிச்சிங்கல்ல ஃபர்ஸ்ட் டைம் பேசினாலும் இங்க வந்து சொல்லணும். வா எங்க பாய் சொல்லு டாடா சொல்லு. இவங்க அப்பா வந்து எப்படின்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் அந்த மாதிரி நினைக்கிற கேரக்டர், ரொம்ப ஜென்யூனு, ரொம்ப ஹானஸ்டா இருப்பாங்க, எல்லாத்துக்கு மேல ரொம்ப நேர்மையா, அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான நினைக்கிற கேரக்டர் கிடையாது இவங்க அப்பா. எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும், எனக்கு தெரியல என்னை பத்தி எப்படி என்ன ஏதுன்றதெல்லாம் எனக்கு பர்சனலா தெரியல, பட் நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அப்படின்னா அப்படிதான். அப்படி இருக்கப்ப அவங்க அப்பா வந்து இவங்க கூட எல்லாம் க்ளோஸ், இவங்க ஃபோன் பண்ணி தான் இவர் சொல்கிற மாதிரி இவங்கள்ட்டலாம் காண்டாக்டில் இருக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறவங்க தான். ஸோ அவங்க எல்லாருக்கும் நானாக கால் பண்ணி யார் மூலியமாவது வீடியோ கலெக்ட் பண்ண முடியுமா, ஏன்னா தீஷிதனுக்கு வந்து இது ஒரு மெமரிஸாக இருக்கணும். ஏன்னா இவர் சொல்கிற மாதிரி தீஷிதன் தான் ஒரு வேலை எங்கள் மாமனாராகவே இருந்தாலும் அது அந்த பாண்டிங் வந்து நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பர்சனலாக நினைக்கிறோம். அதனால் அடுத்து லக்ஷ்மி அக்காவை பற்றியும் சொல்லிட்டீங்க, ராமு அக்கா பற்றி சொல்லும் போதே லக்ஷ்மி அக்காவை பற்றியும் சொல்லியாச்சு, அப்புறமே மாமாவை பற்றியும் சொல்லியாச்சு. இப்போ வாண்டுங்க குட்டி வாண்டுங்க போனாலே சும்மா கலன்னு சித்தப்பா தீஷிதன் ஜாலியா இருக்குங்க. அந்த ஒரு வைபே ஒரு மாதிரி செம்மையா இருக்கும்னு வைங்களேன். எனக்கு ஹாய் சித்தப்பா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்கள் நல்லா ஹாப்பியாக வாழணும், நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே. ஹாய் மாமா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி பர்த்டே. உங்களை நான் மிஸ் பண்ணுறேன், நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். Happy birthday and many more returns of the day. Happy birthday. Happy birthday mama. Happy birthday mama. Happy birthday mama. இப்ப வந்து அடுத்தது வந்து யாரு? கவிதா. ஜான்சி சித்தி கவிதா. ஜான்சி சித்தி ஆக்சுவலாக சொல்லவே வேணாம், எனக்கு வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு குளிக்கலாம் வச்சுருக்காங்க ஜான்சி சித்தி. அவங்களாம் ஆனால் ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அப்பா மேலேயும் சரி எங்கள் மேலேயும் சரி அவங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் கல்யாணம் வந்து எங்களுக்கெல்லாம் பண்ணி வச்சாங்க, நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. வேற எல்லாரும் நல்லா இருக்கணும், அப்படிதாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், என்ன நீ திட்டினாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கேட்டகரி தான் வந்து ஜான்சி அத்தை. கார்மேகம் பெரியப்பாலாம் வந்து பாவம், அவங்கள பாக்குறப்ப எங்க அப்பா ஞாபகம் தான் எனக்கு வரும். எப்பவுமே ரொம்ப பாசமா இருப்பாரு ஆக்சுவலா. ஆனா அவருக்கு போனே பேச மாட்டாரு, போன் பேசினாலே கடுப்பாயிருவாரு. சும்மா போன கையில வச்சுக்கிட்டு அப்படின்னுவாரு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீடோடி வாழணும், நீ பொண்டாட்டி உங்க பிள்ளைங்க எல்லாம் நீடோடி வாழணும், நல்லபடியாக இருக்கணும்ப்பா. 100 வயசு கிடக்கணும், எந்த நோய் நொடி எதுவும் வரக்கூடாது, எல்லாரும் போல நல்லபடியாக நீ பிழைக்கணும், இது வீடு வாசல் வாங்கணும்ப்பா. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது, சித்துக்கு தெரிஞ்சது. எங்கள் மாமாவோட பசங்க நல்லபடியாக இருக்கணும், அவ்வளோதான். அடுத்தது கவிதா, அவங்க பொண்ணு தான் கவிதா. கவிதாவுமே ரொம்ப என்ன சொல்றது, ஒரு பாசமான பொண்ணு தான் எனக்கு தெரிஞ்சு. அது ரொம்ப பாசமாக இருக்கும் கொஞ்சம். கவிதா வந்து ஆமாம், கவிதா எனக்கு பேசும்போது எனக்குமே ஆச்சரியமாக இருந்தது. கவிதா இந்த மாதிரிலாம் பேசாதே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கவிதா வந்து உண்மையாக சொல்லணும்னா சரியான கோவக்காரியா. ஹாப்பி பர்த்டே அண்ணா, அவங்கள ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அம்மா நீங்கள் சேலத்தில் இருக்கும்போது அம்மா உங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்படின்னா அவங்கள அதிகமாக நான் பேசுனது கூட இல்லை, அப்படின்னா ரொம்ப சின்ன பிள்ளை, அதிகமாக உங்களுக்கு எனக்கு அவ்வளோ பாண்டிங்லாம் இருக்காது. ஆனால் பிடிக்கும் அவங்கள, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி எனக்கு கூட பிறந்தீங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை நான் அண்ணாவாக நினச்சிருக்கேன். நினச்சதுக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னு தெரியுமாங்களா, உங்கள் கல்யாணத்துக்கு நான் தான் எல்லாமே பண்ணேன், நாத்தனாவாக இருந்துட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே யாரும் எனக்கு கொடுத்து வச்சுக்கல, ஏன்னா ஒரு அண்ணன் இருந்தால் தான் அங்கே அன்னைக்கு தான் செய்ய முடியும். அந்த பாக்கியம் எனக்கு இல்லை, அந்த பாக்கியத்தை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா. ஒன் செகண்ட் ஹாப்பி பர்த்டே, லவ் யூ ஆல். ஏன்னா கவிதா வந்து ஒத்த பிள்ளை தான், ஜான் சித்தியும் சொல்லிட்டு அதை இது பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் வந்து கவிதா இந்த மாதிரி எங்கள் மேரேஜுக்கு வந்து நாத்தனார் முறை பண்ணது வந்து கவிதா தான் பண்ணணும்னு இருக்கு, ஆண்டவன் நினச்சிருக்கோம், அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டேன். ஸோ அதனால வந்து ரொம்ப வந்து வர முடியல, ஏன்னா ஒரு சிச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. அதனால காயத்ரி அக்கானால வர முடியல. யாரோ பண்ண தப்புக்கு எங்கோ போய் எப்படியோ போய் இவர் மாட்டிக்கிட்டு கடைசியில் எங்களுக்கு ஆப்பு நடந்துச்சு அந்த டைம்ல. அவர் வந்து அதான் ஏன்னா வந்து எப்பவுமே வந்து ஒரு ஜென்யூனா இருக்கணும், ஒரு நியாயமா நடந்துக்கணும், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்துக்கணும். மெயினாக அது ஒன்று தான். அது வந்து எங்கள் அப்பாட்ட இருந்து வந்தது தான். அவர் வந்து ஆனால் அந்த மாதிரி கேரக்டர் தான். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் பிறந்த ஊர்லலாம் இன்னும் போய் கேட்டோம்னா
எங்கள் அப்பாவை பற்றிலாம் பேசும்போது எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகும். எங்கள் அப்பா தான் ஒரு மோட்டிவேஷன் எனக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால். ஆனால் எங்கள் அப்பா கூட அந்த அளவுக்குலாம் மற்ற பசங்க மாதிரி நான் இன்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா அந்த மாதிரி எங்கள் அப்பாவில் நடக்க முடியல. வெளியே போகிறது அந்த மாதிரி அமையல. சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமையல. வெளியே போகிறதா இருக்கட்டும், எங்கேயுமே இதாக இருக்கட்டும், அந்தளவுக்கு நாங்கள் எங்கேயுமே நடக்க முடியாது இல்லையா எங்கள் அப்பாவில். நாங்கள் ஃபுல்லாக கடையில் மளிகை கடை தான், ஃபுல்லாக இங்கே தான் இருப்போம். ஒரு ஒரு முதலாளி தொழிலாளி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் இருக்கிறது. இது வந்து ராதா சித்தி, அதான் சொன்னேன் இல்லையா, ஜான் சித்தியோட தங்கச்சி தான் ராதா சித்தி. அவங்களுமே மேரேஜுக்குலாம் வந்து எங்கள் மேரேஜுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஹலோ பிரகாஷ், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் மனைவி பிள்ளைங்க எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லோரும் போல வீடு வாசலை வாங்கி நல்லா இருக்கணும். ஹாய், அவ்வளோதான், டாட்டா பா. ஸோ அவங்களையும் வந்து மறக்கக்கூடாது. ராதா சித்தி வீட்டுக்கு தான் நான் வீட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அவங்க வீட்டுக்கு இன்னும் போக முடியல. நான் போகணும், நெக்ஸ்ட் வீக் போனால் போவோம். இந்த வீக் சென்னை போகிறோம், அதனால அடுத்த வீக் போகிறதுனா போவோம். யாரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்? போனாக்கா. அதான் போனாக்கா வந்து என்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்காங்க. நாங்கள் எல்லாம் வந்து ஒன்றா ஒரே ஸ்கூலில் படித்தோம். பிரியா, நான், காயத்ரி, எங்கள் அக்கா, இவ தம்பி, மாதேஷ், பிரியங்கா, நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து ஒரே ஸ்கூல், ஒரே குட்டையில் ஊறின மாட்டேங்க அந்த மாதிரி. அந்த அக்கா வந்து ஆக்சுவலாக ரொம்ப அந்த அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க எனக்கு தெரிஞ்சு. ஒரு நம்ம குஞ்சுமணி ஆக்சுவலாக தூங்கிட்டு இருந்தான், எழுந்துட்டான், சத்தம் போட்டு எந்திரிச்சிட்டான். ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். ஹாய் சொல்லுங்க. ஹாய். அதுப்பா தூக்கத்திலே சிரிச்சுட்டே சொல்லுதுப்பா, அழகா சொல்லுதுப்பா. சரி, இப்போ வந்து போனாக்காவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், நம்ம பேசிடலாம். எங்கள் அப்பாட்ட கொடுங்க. கொடுத்துச்சு. மெமரி இல்லைடா, ஃபோனில் கொடுறாங்க அப்பா அம்மா. சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்காங்க என்ன. ஸோ அந்த அக்காவும் ரொம்ப நாளாக பேசாமல் தான் இருந்தோம். அந்த அக்கா கூட ரொம்ப நாள் டச்சில்லை. அதுக்கப்புறம் தான் இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 இயர்ஸாக தான் பேசிகிட்டு இருக்கோம் இப்போது. எனக்கு வந்து எப்போல இருந்துன்னா காயத்ரி அக்கா மேரேஜ்ல இருந்து தான் வந்து போனாக்கா வந்து க்ளோஸ். காயத்ரி அக்கா கிட்டே நான் காயத்ரி அக்கா கல்யாணத்தப்ப தான் நான் பேசவே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் காயத்ரி அக்கா நினைப்பாங்க, என்ன இப்போ இவ்வளோ க்ளோஸா இருக்காங்க, சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட் இல்லை, சின்ன வயசுல இருந்து ஒரே ஸ்கூல்ல அப்படிலாம் இல்லை. அக்கா பேசவே மாட்டாங்க. அக்காவோட கல்யாணத்துல இருந்து தான் நான் வந்து பேசவே ஸ்டார்ட் பண்ணேன் அக்கா கிட்டலாம். அதுக்கப்புறமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாண்டிங் ஆகி எங்க கல்யாணத்துக்கு அப்புறமே தான் ரொம்ப பாண்டிங் நானும் அக்காவும். ஏதான் புவனேஸ்வரி அக்கா பற்றி சொல்லணும். நாங்கள் எல்லாம் ஒரே ஸ்கூலில் படித்தோம், ஃபர்ஸ்ட்லேருந்து 10th வரைக்கும். அந்த அக்கா மாதிரி கஷ்டப்பட்டவங்களும் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா ரொம்ப கஷ்டம். அந்த அக்காவோட அப்பாவும் ரொம்ப முடியாதவர், அம்மாவுமே ரொம்ப கொஞ்சம் முடியாதவங்க தான். ஸோ இந்த அக்கா ஒரே பொண்ணு தான். இவங்க தான் இப்போ இங்கிலீஷ் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அக்கா இப்போ இல்லை, இப்போ இவங்க கூட தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. என் ஆஃபீஸில் தான் அந்த அக்கா ஒர்க் பண்ணிருக்காங்க இப்போது. பட் என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் டீச்சராக அந்த அக்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஆக்சுவலாக தமிழ் மீடியம் ஸ்கூலு, அங்கேருந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில், அதாவது இங்கிலீஷ் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த அக்கா வந்து ரொம்ப ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சன் தான். பேசுறதே அவ்வளோ சாஃப்டா அழகா பேசுவாங்க, யாருக்கிட்டையும் எடுத்தறிஞ்சு பேச தெரியாது, ரொம்ப ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட். ஆண்டப்பா. ஸோ போனாக்கா என்ன வந்து ஒரு தம்பி மாதிரி தான் பார்ப்பாங்க அந்த அக்கா. ஆமா. ஸோ ஒரு அக்கா இருந்தால் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தான் அந்த அக்கா பேசுவாங்க என்கிட்ட. நீ கண்டினியூ பண்ணுங்க, நான் வரேன். ஹாய் பிரகாஷ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உன்னை பற்றி சொல்லணுன்னா, நீ ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், சின்சியர், டெடிக்கேட்டட், பர்ஃபெக்ட் பர்சன். ப்ரொஃபஷ்னலாக, பர்சனலாக சச் அ நைஸ், ஜென்யூன், லாயல், ஆனஸ்ட் ஹியூமன் பீயிங். அவ்வளோ நல்லவன். உனக்கு எக்ஸாஜரேட் பண்ணணும்லாம் சொல்லலை, சீரியஸாகவே யூ ஆர் ரியலி ரியலி குட் ஹார்ட்டட் சோல். ரொம்ப நல்ல மனுஷன் ஃப்ரம் யுவர் ஹார்ட். வெரி ஜென்ரஸ், திங்கிங் அபவுட் எல்லாரையும் பற்றியுமே யோசித்து எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப கரெக்டாக டிசைட் பண்ணுவேன். யூ ஆர் வெரி வெரி ஸ்வீட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லவன், ரொம்ப ரொம்ப நல்லவன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடா. விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உன்னோட இந்த ஒரிஜினாலிட்டி நீ எப்பயும் மாற விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ இப்படியே தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் உஷாராக, சில நேரத்தில் சில மனுஷங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. செந்தில் மாமா வந்து எப்படின்னா, நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்ப என்னை வந்து ஒரே ஒரு மாமா மட்டும் வந்து பார்த்தாங்க. சென்னை தூரம் ட்ராவல் பண்ணியிருந்தேன், அது அவங்க மட்டும்தான். ஸோ அந்த ஒரு இது நான் எப்பயும் அதுவும் நான் நினப்பேன். அவங்க விஷ் பண்ணியிருந்தாங்க.
தேங்க்ஸ் மாமா. அங்கிள் ரொம்ப தேங்க்யூ. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நம்ம அவங்க பண்ணுவாங்கன்னு. அவங்க பண்ணது வந்து என்னன்னா அவங்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மேரேஜ் டைமில். அதுக்கப்புறம் அதெல்லாம் சொல்லணும். ஸோ அவங்க ஒரு தாய் மாமா, அவங்களால முடிஞ்சது அவங்க பண்ணாங்க. அதுதான் சொல்லுவேன். ஆமா, நான் வந்து எனக்கு இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் நான் யார்கிட்டயுமே எதுவுமே கேட்க மாட்டேன். நான் கேட்கவும் இல்லை என் கல்யாணத்துக்கு. எனக்கு அப்பா இல்லை, சுச்சுவேஷன் ரொம்ப வேர்ஸ்டா இருந்தது. என் பக்கம் எந்த பிரச்சனையும் இல்லை, பக்கம் இவருக்கு நடந்ததெல்லாம் ரொம்ப வேர்ஸ்டா இருந்தது. அதனால வந்து எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது என் சைட்ல இருந்து அப்படின்றதுல நான் ரொம்ப கான்ஷியஸா இருந்தேன். அந்த அந்த டைம் வந்து அந்த உடல் உழைப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எஃபர்ட் வந்து வேற லெவல்ல போட்டாங்க. எனக்கு வந்து அதுதான் தேவையா இருந்தது அந்த டைம்ல. ஏன்னா எடுத்து நின்று பண்ணதான் எனக்கு வந்து ஆள் இல்லாம இருந்தாங்க. அது அந்த டைம்ல அது எனக்கு தேவையா இருந்தது. அதை நான் நினைச்சு பார்ப்பேன், எப்பயுமே நினைச்சு பார்ப்பேன். தேங்க்ஸ் மாமா. உங்ககிட்ட நான் சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, ஏதோ இப்போ வந்து சொல்லிக்கிறேன். எதுவுமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ. பிரகாஷ், ஆகஸ்ட் 6ஆம் தேதி பிறந்த நாளாமே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பகல் மனோஜ் மட்டும் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க தான் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் எல்லாமே 11th 12th ஒரு 11 பேர் கரெக்டாக கிரிக்கெட் வந்து வெறித்தனமாக விளையாடுவோம் ஸ்கூலில் 11th 12th அப்போ. ஆனா ரொம்ப ஜென்யூனு. இப்போ எங்களுக்கு ஒண்ணு அப்படின்னா ஜஸ்ட் கேள்விப்பட்டா போதும் ஏன்டா நீ வந்து கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு என்னன்னு சொல்ற அந்த ஒரு பாண்டோட அந்த ஒரு அஃபெக்ஷனோட கேட்கறவங்க அப்படின்னா இவங்க தான் பகுல் மனோஜ். ஸோ மனோஜும் பகலும் வந்து ரொம்ப க்ளோஸ் அவனுங்க. ஏன்னா 11th 12th ஸ்கூல் வந்து நான் சத்துணவில் தான் சாப்பிட்டுட்டு இருப்பேன் அப்போலாம். இவளுக்கு தெரியும். அப்போலாம் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அம்மாலாம் எப்பயாவது தான் பண்ணி கொடுப்பாங்க. இவனுங்க பசங்களோட தான் உட்காந்து அப்புறம் இவனுங்க தான் கொடுப்பானுங்க. எனக்கு மதிய லஞ்ச்லாம் பசங்க தான் நிறையா நாள் கொடுத்துருக்கானுங்க. பிரகாஷ், இனி பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ரா. ஜாலியாக இரு. எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சொல்லு, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக கூப்பிடு. ஒய்ஃபு வருஷம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுதே, நீ ஏதாவது ஒன்று பண்ணுறியா? இல்லை எங்களுக்கு தெரியாமல் ஏதாவது திருட்டுத்தனமாக பண்ணுறியா? சர்ப்ரைஸ் ஏதாவது? ஜாலியாக இரு. பையன் அப்பப்போ பேச விடு, எங்களை பற்றிலாம் சொல்லுவியே, அப்போ தான் உனக்கு தெரியும். சரியா? சரியா பிரகாஷ்? சரி பாரு. இல்லை வீடியோ லேட்டாக தான் அனுப்புனேன், எதுவும் தப்பாக எடுத்துக்காத. அந்த மாதிரி வேலை. சரிடா, சரி பாரு, நான் அப்புறமா உனக்கு பேசுகிறேன். சரியா? ஹே பிரகாஷ், இனிமேல் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கேட்கணும் எந்த லைஃப் உங்களுக்கு பிடிக்குன்னு. எல்லா ஃப்ரெண்டும் சொல்கிற மாதிரி ஸ்கூல் லைஃப் தான் எங்களுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கூலில் படித்த மனோஜ்குமார் தான் பேசுகிறேன். பிரகாஷ் வந்து என்னோட பெஸ்ட்டு உயிர் ஃப்ரெண்டு. ரொம்ப கேர் எடுத்து என்னை பார்த்துக்குவான். அவன் கூட இருந்தோன்னா ஹாப்பியாக இருப்பேன், அவனும் என் கூட இருந்தாலும் ஹாப்பியாக இருப்பான். இதே போல் இந்த ஸ்கூல் படிக்கிறப்போ உனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தோம், ஒய்ஃபை மறந்துடாத. அப்புறம் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்கள ஹாப்பியாக பார்த்துக்கோ, உன் பையனை பார்த்துக்கோ, சந்தோஷமாக இரு, என்ஜாய் பண்ண லைஃப்பை. எதாக இருந்தாலும் நான் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். பாய் பாய். ஸோ மனோஜும் பகலும் வந்து எப்போவுமே என் லிஸ்ட்டில் டாப்பில் தான் இருப்பாங்க. இவரோட குட் புக்ஸ்லையும் இருப்பாங்க, இவரோட பேட் புக்ஸ்லையும், அதாவது எல்லா இதுலேயுமே அவர் இருக்காங்க. அப்புறமே ஐயோ நம்ம சரணை விட்டுண்டா. ஐயோ சரணே. சரண்லாம் வந்துட்டு நாங்கள் லவ் பண்ண ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் வந்து அவனுக்கு வந்து எல்லாமே தெரியும். சரண் வந்து ஆக்சுவலாக அவன் ரொம்ப க்ளோஸ் எனக்கு ஒரு தம்பி மாதிரி அவன், அப்படி தான் நான் சொல்லணும். அவன் வந்து எப்படின்னா ஒரு 11th 12th அந்த டைமில் தான் நாங்கள் ஒரு வீட்டுக்கு குடி போனோம். ஸோ அதிலேருந்து நாங்கள் காலேஜ் படித்து முடிக்கிற வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். அந்த ஒரு 7-8 இயர்ஸாக வந்து அந்த வீட்டில் இருக்கும்போது சரண் பக்கத்து வீடு தான், எங்கள் பக்கத்து வீடு. அவ்வளோ க்ளோஸாக இருப்போம் ரெண்டு பேருமே. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிரகாஷ் அண்ணா. உங்களை பற்றி பேசணுன்னா ஒரு சின்ன ஒரு கிளிப்ஸ்லலாம் பேச முடியாது. அது இல்லாமல் நான் எவ்வளோ பேசினாலும் ஒரு 15 செகண்டில் ட்ரிம் பண்ணி அக்கா போட்டுருவாங்க. உங்களை பற்றி சொல்லணுன்னா அக்காக்கிட்ட வந்துட்டு எப்படி நடந்துக்கிறீங்கன்னு இப்போ முன்ன எல்லாமே அது பெருசு. அது ஒரு கதை, பெரிய கதை. அப்புறம் வந்துட்டு என்னோடய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஆள் நீங்கள். ஏன்னா நான் வந்து அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக இருந்திருக்கீங்க. உங்களை பற்றி எழுதி வச்சுட்டுலாம் பேச முடியாது, அப்படியே இல்லை லைவில் வர்றது பேசுகிறேன். நான் ஒரு 10th முடித்தேன். 10th முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வீட்டு பக்கத்தில் குடி வந்தீங்க. உங்கள்கிட்ட பேசினேன். என்னையை வந்துட்டு நீங்கள் அடாப்ட் பண்ணி நீங்கள் நல்லா நிறையா விஷயம் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு விஷயமும்
இன்றைக்கி வரையுமே எனக்கு பயன்படுத்திகிட்டு இருக்குது. அதை இப்படி தான் கற்றுக்கணும், இப்படி தான் சொல்லி தருவாங்க, இப்படி தான் நீங்கள் வந்து 4 பேத்துக்கு சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க. அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னும் என்ன பேசுனா, நீங்களும் நானும் ஒரு பிரதர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேணாலும் சொல்லலாம். ஊரே எல்லாமே என்னென்னமோ சொல்லிடுச்சு. அதனால் வந்துட்டு இது பண்ணிட்டேன். நேரில் பார்த்தா அவ்வளோ பேசுகிறேன், வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு என்னால் எதுவும் பேச ஏன்னா நிறையா சென்சார் கட்லாம் வரும் வேறு. மறுபடியும் ஹாப்பி பர்த்டே. அக்காவை நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் தம்பி நல்லா பார்த்துக்கோங்க. இந்த தம்பி நல்லா பார்த்துக்கோங்க. அப்பப்போ கூப்பிடுங்க. உங்களோட அருள் எனக்கு என்றைக்குமே தேவை. இதை சொல்கிறதுக்கு நான் வந்துட்டு எங்கே வேணாலும் சொல்லுவேன். உங்களால் தான் வந்துட்டு நான் ஒரு லெவல்லேருந்து ஒரு லெவலுக்கு இப்படிலாம் இருந்தேன், இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இன்றைக்கி என்னை யாராவது ஒருத்தர் பாராட்டினாங்கன்னா அதுக்கு முழு காரணம் நீங்கள். ஹாப்பி பர்த்டேண்ணா, ஹாப்பி பர்த்டே. இதை ஃபுல்லாக போட முடியாது, இருந்தாலும் அக்காவுக்காக ஃபுல்லாக பேசிட்டேன். இன்னும் நிறையா பேசணும், பேச முடியாது. வேணால் எழுதி கொடுத்துட்டுமா? நன்றிண்ணா, ஹாப்பி பர்த்டே. நான் பிரியாக்கிட்ட தான் சொல்லுவேன், என் நிழலை விட என் கூட அதிக நேரம் இருந்தது அவன் தான் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆமா, இந்த வார்த்தை சொல்லிட்டா பாரு, என் நிழல் கூட என் கூட இருக்காது, ஆனா அவன் கூட அவ்வளோ நேரம் இருப்பான் என் கூட. ஆக்சுவலி அந்த வேர்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகும். நாங்கள் 2 பேரும் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளவோ பேசியிருக்கோம் நாங்கள் 2 பேரும், சரண் நானும். அதனால் நாங்கள் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் எப்போவுமே. சரணுக்கு தெரியாததெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. எங்களை பத்தி எங்க 2 பேரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சரணுக்கு தெரியாதுன்னு கிடையவே கிடையாது. அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அவன் எனக்குமே ஒரு தம்பி மாதிரி தான். அவன் வந்து என்கிட்டயுமே அக்கா என்னக்கா அப்படின்ற மாதிரி அவன் பேசினாலே எனக்கு சிரிப்பு வரும்னு வைங்களேன். அவ்வளோ அழகா பேசுவான். எனக்கு சரணை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரணை, தேங்க்யூ சரண். அவனுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டேன், அவனுக்கே தெரியும், நல்லா சொல்ல மாட்டேன். நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சரண். அடுத்தது பார்த்தோம்னா மனிஷ் வந்து ஒரு ஸ்பெஷல் எனக்கு நிஜமாலுமே. அவன் நான் 11th 12th டியூஷன் படிச்சுட்டு இருந்தேன், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டியூஷன் போயிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஃபிசிக்ஸ் சார் ஒருத்தர் இருப்பார், ஸோ அவரோட பையன் தான் மனிஷ். காலேஜில் போனோன்னே எனக்கு தெரியும், சரி அவர் பையன் இங்கே தான் படிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். அப்புறம் காலேஜ் செகண்ட் இயர் போனதுலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் 2 பேரும். இன்னுமே க்ளோஸ் தான், பயங்கரமாக பேசுவோம். பகல் மனிஷ் நான் பகல் எல்லாம் ஒன்றா தான் இருப்போம் காலேஜில். ஸோ மனிஷுமே ரொம்ப க்ளோஸு. அவன் வேறு லெவலில் 2 பேரும் பேசிக்குவோம். அது இவளுக்கும் தெரியும், எங்கள் அக்காவுக்கும் தெரியும். கண்ணா பின்னான்னு பேசிக்குவோம். அவனுக்கும் இப்போ ரீசெண்டாக மேரேஜ் ஆச்சு, அவன் இப்போ யூஎஸில் இருக்கான். ஆக்சுவலாக ஹாய்டா பிரகாஷ், எப்படி இருக்க? ஹாப்பி பர்த்டே. உன்னை பற்றி ஏதாவது சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உன்னை பற்றி நினச்சா அந்த மொட்டைத்தரம் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வருது. வேறு படிச்சுக்கிட்டே இருப்ப, இன்னும் அதே தான் பண்ணிட்டுக்கிற. கொஞ்சம் வீட்டையும் குழந்தையும் பார்த்துக்கோ, சமைக்க கற்றுக்கோ. அப்புறம் பேசலாம், பாய். யூஎஸில் இருக்கிற இன்னொரு 2 பேர் எனக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நெக்ஸ்ட்டு சொல்லலாம். ஓகே ஓகே. அடுத்தது வந்து பென்னு வந்து ரமேஷ் ஆக்சுவலாக அவன் பேர். அவன் பென்டன், அவனோட என்ன சொல்ல நிக்னேம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பென்னு கூப்பிடுவோம் ஷார்ட்கட்டில். பென்டன் அதிகமாக பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், அதனால தான் அந்த நேம் அவனுக்கு வந்தது. ரமேஷுமே வந்து எனக்கு ஒரு சீனியர் தான் ஆக்சுவலாக, ஆனால் வந்து ஒரே கிளாஸில் படிக்கிற ஒரு சுச்சுவேஷன் கிடச்சிது. ஸோ ரமேஷுமே அப்படி தான். அவன் அந்தளவுக்குலாம் என் கிளாஸில் யாரோடையும் அந்தளவுக்கு என்ன சொல்கிறது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டான், ஆனால் என்னோட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவான். ஹாப்பி பர்த்டேடா பிரகாஷ். நல்லா ஹாப்பியாக இரு, ஜாலியாக இரு, ஒய்ஃப் குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கோ, படித்தது போதும், என்ஜாய் பண்ணு. பை பாய். காலேஜ் படிக்கும்போதெல்லாம் அந்தளவுக்கு என்கிட்ட காசுலாம் இருக்காது இல்லையா, அந்தளவுக்குலாம் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராலாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். இருக்காது என்ன எக்ஸ்ட்ராலாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் என்னை ஃபஸ்ட்டு கேஎஃப்சி கூட்டிகிட்டு போனது வந்து ரமேஷ் தான். அது வந்து நான் எந்த ஐடிக்கு போனாலும் ஃபஸ்ட்டு நான் கேஎஃப்சி போனதுன்னு பார்த்தா அது ரமேஷோட தான் வந்து என்னை கூப்பிட்டு போனான். அப்புறம் இன்னொன்று செல்வி மெஸ், நீங்கள் சேலமில் ரொம்ப ஃபேமஸான கிடையாது செல்வி மெஸ், அங்கேயும் என்னை கூட்டிகிட்டு போனது வந்து ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போனது ரமேஷ் தான். சொல்லிட்டே போவோம், எத்தனை டைம் கேஎஃப்சி போனாலும் இதை சொல்லிடுவார், எத்தனை டைம் செல்வி மெஸ்குள்ள ஏதோ வாங்க போனாலும் இதை சொல்லிடுவார் ரமேஷ். ஸோ அவனும் விஷ் பண்ணியிருந்தான். அவன் இப்போ யூகேல இருக்கான். ஆக்சுவலாக அவன் படித்து முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட இப்போ பேசி ஆனால் கொஞ்சம் நாள் ஆச்சு. ஸோ அவனுமே விஷ் பண்ணியிருந்தான். பென்னு ரொம்ப தேங்க்யூ. அடுத்தது நண்பன் பார்த்தி ஸ்மித். ஸோ நண்பன் வந்து நான் ஏன் அவனுக்கு நண்பன் பேர் வச்சேன் அப்படின்னா, ஒரு நண்பனாக அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சான் காலேஜில். அதனால தான் அவனை நண்பன் கூப்பிட ஆரம்பித்தோம். அதுலேருந்தே காலேஜ் பசங்க எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நண்பன் தான் கூப்பிடுவானுங்க அவனை. நண்பா, ரொம்ப நாள் கழிச்சு ஆக்சுவலாக நீ பேசுகிற, ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக தமிழ் மீடியம் கைஸ், பகல் நான் நண்பன் எல்லாம் வந்து தமிழ் மீடியத்தை படிச்சுட்டு காலேஜ் போனோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம்.
ஹாய் பிரகாஷ், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, காலேஜில் ஃபுல் டே காலேஜில் இருந்துட்டு ஈவினிங் பார்ட் டைம் ஹோட்டலுக்கு போய் ஒர்க் பண்ண பிரகாஷ். அண்ட் தேர்ட் இயரில் கேட் கோச்சிங்காக வீக் டேஸ் ஃபுல்லாக காலேஜில் இருந்துட்டு எவ்ரி வீக்கெண்டு சென்னை ட்ராவல் பண்ணி போய் கேட் கோச்சிங் போய் பாஸ் ஆன பிரகாஷ். Now taking seminar to the 40 to 50 peoples, I am happy about it. I can see the result of hard work and effort you have put in. This is the result of நம்மள மாதிரி பசங்க. ஒன்று சொல்லுவாங்க, நல்ல மனைவி நல்ல வேலை கிடச்சிட்டா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு. ஐ ஹோப் யூ காட் போத். இல்லறம் செழித்து பல ஆண்டுகள் மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துக்கள். ஜாலியாக இருங்க ஃபேமிலியாக இதே மாதிரி. பாய். ஸோ அவன் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தான், ஏன்னா ஹோட்டலுக்கு போவேன், டெய்லி 90 ரூபா கொடுப்பாங்க எனக்கு. ஈவினிங் 6 to 11 வந்து அங்கே ஹோட்டலில் ஒர்க் பண்ணி காலேஜ் போயிட்டு வந்து ஹோட்டலில் ஒரு 6 to 11 ஈவினிங் வந்து வேலை பார்த்துட்டு 90 ரூபா கொடுப்பாங்க டெய்லி. ஸோ அந்த வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மார்னிங் இன்னொரு பொண்ணுக்கு போய் இங்கே டியூஷன் எடுப்பேன், அது ஒரு இன்கம் வரும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு என்னோடய லைஃப் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. சரி நண்பன் இதெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சுட்டு என்னை பற்றி சொல்கிறான் அப்படிங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ நண்பா ரொம்ப நன்றி. நான் கால் பண்ணுறேன் உனக்கு, நம்ம பேசுவோம், ஓகேவா? ஆமாம். அடுத்தது வந்துட்டு பார்த்தி ஸ்மித் பேசியாச்சு. அடுத்தது எபனேசர் ப்ரோ. டேய் பிரகாஷ், நீ பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ரா. லோக்கலாக இருக்கல. ஓகே, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அண்ட் விஷ் யூ ஆல் சக்ஸஸ், ஹாப்பினஸ் இன் யுவர் லைஃப், இன் யுவர் ரிலேஷன்ஷிப், இன் யுவர் கரியர், அண்ட் யூ ஷுட் கோ மோர் ஹைட்ஸ். அண்ட் ஐ நோ, as I believe, like I know Prakash from 2017, I believe. So he's a good person to have friendship with, and he's super energetic and little workaholic, I would say. But he's a very funny person, and he will make happy others who is around with him. And such a nice guy. And for this beautiful birthday, I wish you all success, all the happiness, all the health, wealth in your life. Your friend, Ebi. எபனேசர் ப்ரோ வந்து எனக்கு எப்படின்னா, அவர் வந்து எனக்கு, ஏன்னா அவர் விஷ் பண்ணும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் வந்து திருநெல்வேலிக்காரரு. திருநெல்வேலினா அந்த ஸ்லாங் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த ஒரு மேன்லி லுக் அவர்கிட்ட இருக்கும். நான் டிசிஎஸில் ஒர்க் பண்ணும்போது அவரும் நானும் ரொம்ப க்ளோஸ் தான். டிசிஎஸில் ஒர்க் பண்ணும்போது அவங்களாம் வந்து எப்படின்னா, என்னோட ஒரு 5-6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களாம் சீனியர் தான். அந்த மாதிரிலாம் ஆனால் அவங்க நடந்துக்க மாட்டாங்க, ஒரு ஆட்டிடியூடோடு இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டார். ரொம்ப க்ளோஸாக தான் என்கிட்ட இருப்பார். அவர் எப்போவுமே ஒரு தம்பிக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கணுமோ அந்த மாதிரி தான் எனக்கு கொடுப்பாருன்னு வைங்களேன். ஸோ இப்படிலாம் இருக்கணும்டா தம்பின்னு தான் கூப்பிடுவார். அந்த சம்டைம்ஸ் பிரகாஷும் கூப்பிடுவார். ஸோ கரெக்ட், ஒரு ஒரு ஜென்யூனான கேரக்டர் அவருமே. அவரெலாம் விஷ் பண்ணுவார், நான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவருமே இப்போ யூஎஸில் இருக்கார், எனக்கு தெரிஞ்சு யூஎஸில் தான் இருக்கார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, நீங்கள் வந்து விஷ் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து ராஜாமணி ப்ரோ. ராஜாமணி ப்ரோ எப்படின்னா, அவருமே டிசிஎஸில் தான் க்ளோஸு. இப்போ அவருமே யூஎஸில் தான் இருக்கார் ராஜாமணி ப்ரோவுமே. ஸோ அவரோட விஷயமே வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் தான், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ப்ரோ ரொம்ப தேங்க்யூ. ஹாய் பிரகாஷ், எப்படி இருக்க? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உன்னோட வீடியோஸ் எல்லாம் கூட யூடியூப்ஸில் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. குட்டி பையன் க்யூட்டாக இருக்கான். நம்ம கொஞ்ச நாள் தான் நம்ம ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், பட் நல்ல ஒரு பிரதர்ஸ் மாதிரி குட் பாண்டிங். ஒன்ஸ் அகெயின் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பாய். நம்ம டெக்னிக்கலாக நிறையா பேசியிருக்கோம், ஆனால் லைஃப் பர்சனலாக அந்தளவுக்கு பேசுனது இல்லை. நான் கண்டிப்பாக பேசணும்னு நினைக்கிறேன் உங்களோடலாம். எபனேசர் ப்ரோவாக இருக்கட்டும், உங்களோடயா இருக்கட்டும், நான் கண்டிப்பாக பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பேசுவோம் ப்ரோ. நான் வாட்ஸ்அப்பில் திங்க் பண்ணுறேன் உங்களுக்குலாம். ராஜாமணி ப்ரோ பற்றி சொல்லணும்னா, எப்படி சொல்கிறது, ஒரு ஜென்யூனான பர்சன் தான் சொல்லப்போனால். ஒரு டீசெண்டான ஒரு அமெரிக்க மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் அவர். ஸோ ஒரு ஜென்யூனாக ஒரு டீசெண்டாக எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய ஆள் தான். ஸோ அவர் வந்து ரொம்ப ஸ்பெஷலு, நல்ல ஒரு பிரதர் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்தது அப்பர்ணா வந்து அவங்க வந்து கேரளா, ஆக்சுவலாக மலையாளி. 2 பேரும் நாங்கள் அந்த டெக்னிக்கலாக ஒர்க் ரிலேட்டடாக ரொம்ப பேசியிருக்கோம், பர்சனலாகவும் கொஞ்சம் பேசியிருக்கோம், எனக்கு பிரியாவுக்கு தெரியும். அப்புறம் நான் விஷ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நிஜமாலுமே. ஸோ அப்புறம் தமிழ்ல அழகா விஷ் பண்ணிருக்காங்க. தமிழ் விஷ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நிஜமாலுமே. அப்புறம் இது வந்து நான் தமிழில் இன்டென்ஷனாக பேசுகிறேன்.
பட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ், ஐ நோ தட். Hi Prakash, how are you? Did you recognize me? No, right? It's been so long. Hi, how are you? So I know it's your birthday. Many happy returns of the day. I wish you a successful year ahead, a happy one with Priya and your baby. I'm sure Priya is having a lot of surprises planned for you and you are almost in a shock. So go ahead, have a nice day and a year. And you know, I don't know Tamil, but I'll try. I'm really sorry for that. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். Bye bye. அபர்ணாவுமே வந்து ஒரு நல்ல ஜென்யூன் கேரக்டர். அபர்ணாட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அபர்ணாவோட கம்யூனிகேஷன் சூப்பராக இருக்கும். அந்த ஸ்லாங்கு சூப்பராக இருக்கும். அந்த கேரளா மலையாளி ஸ்லாங்கில் ஒரு இங்கிலீஷ் பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப பிடிக்கும் அபர்ணாட்ட எனக்கு ஆக்சுவலாக. அதுவும் இல்லாமல் ஒரு ஜென்யூனான பர்சன். அபர்ணா ரொம்ப தேங்க்யூ. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. தேங்க்யூ ஸோ மச் அபர்ணா. நான் அவங்ககிட்டலாம் ஃபர்ஸ்ட் டைம் தான் ராஜாமணி பிரதராக இருக்கட்டும், எபனீஷர் அந்த பிரதராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அபர்ணா, இவங்க 3 பேர்கிட்டையும் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன். எனக்கு நான் பேசியிருக்கேன், நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு அதான் ரெஸ்பெக்ட் பண்ணி எனக்கு வீடியோ அனுப்பிச்சிங்கல்ல ஃபர்ஸ்ட் டைம் பேசினாலும் எனக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நல்லா நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இவர் ஆனால் நிஜமாலுமே சொல்கிறேன், ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருங்க. அந்த ஷார்ட்ஸுக்கு வந்து இவர் கண் கலங்கிட்டாரு. நான் அதை பார்த்தேன். இவருக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி என்னை மதித்து அனுப்பின எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். வீடியோ வந்து ரொம்ப வள தொலைன்னு தான் போயிருக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எங்களோட யூடியூப் ஃபேமிலிக்கு எங்களோட பர்சனலான ஃபேமிலியில் நாங்கள் வந்து இவங்க கூட லைஃப் லாங் இருக்கணும்ப்பா அப்படின்னு நினச்சி நான் வந்து கேட்டிருந்தோம் வீடியோ. அவங்களோட வீடியோ தான் எங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. இவங்கள தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் மாதிரி பண்ணி வச்சேன். தேங்க்ஸும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் தேங்க்ஸும் சொல்லிக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ புதுசாக கிடைக்க போகிற ரிலேஷன்ஷிப் எல்லாமே நான் வந்து நினச்சிட்ருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் ஃபேமிலி தான். எனக்கு வர ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதான் எனக்கு தெரிஞ்சு நான் இவங்க எல்லாரோடையுமே விஷ் பண்ண எல்லாரோடையுமே கான்டாக்டில் இருக்கணும். கண்டினியூஸாக என்ன சொல்கிறேன், இன்றைக்கி பேசிட்டு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு பேசுகிறது அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம கண்டினியூஸாக ஒரு பாண்டிங்கில் இருக்கணும். ஒரு ஸ்ட்ராங்கான லாங் ரிலேஷன்ஷிப் இவங்களோடலாம் மெயின்டைன் பண்ணணும். எப்பவுமே வந்து ஏதாவது பிளான் பண்ணுவோம், ட்ரிப்பு போடலாம், எல்லாரோடையும் ஒன்றா போகலாம், அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருப்போம். ஆமாம், ஸோ அது யோசிச்சு வச்சிருக்கோம். ஏன்னா எங்களுக்குலாம் ஆசை, இந்த மேரிட் கப்பிள் அன்மேரிட் கப்பிள் அப்படிலாம் நாங்கள் பார்க்கல. எங்கள் ஏஜில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் வாங்க, நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம டூருக்கு போகலாம், அந்த மாதிரி தான் இப்போ இருக்கோம். நான் எங்கள் கப்பிள், அதுக்கப்புறம் எங்கள் மணினா கப்பிள், அதுக்கப்புறம் காயத்ரி அக்கா ராஜேஷன்னா, அப்புறம் மாரி பிரியங்கா, நாங்கள் எல்லாரும் வந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி போனால் ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி தான் சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட ரிலேஷன்ஷிப் அவங்கிறது கண்டினியூ ஆகணும். எங்கள் வீடியோவில் பேசியிருக்கோங்க எல்லாரோட ரிலேஷன்ஷிப்பும் எங்கள் கூட கண்டினியூ ஆகணும். யூடியூப் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ண போகிற எல்லாரோட ரிலேஷன்ஷிப்பும் இதே மாதிரியே கண்டினியூ ஆகணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வீடியோக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிரகாஷ்க்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. மறுபடியும் நம்மளாம் இன்னொரு vlogல பார்க்கலாம். பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. பாய் பாய். எங்க டாடா சொல்லு. இங்கே வந்து சொல்லணும். எங்க பாய் சொல்லு. பாய் சொல்லு. டாடா சொல்லு. பாய் சொல்லுங்க. பாய் பாய். இப்போதாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாய் அப்படின்றத சொல்றான். முன்னெல்லாம் வந்து டாய் இப்போதான் பாய்ன்றான். பாய்.